யாருப்பா? நான் சீமான் அண்ணன் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பாறை. பார்ப்பன கடப்பாறை. பார்ப்பனிய கடப்பாறை இல்ல. பார்ப்பன கடப்பாறை. பிறப்பால உயர்வு தாழ்வு இல்ல. பிறப்பால அனைத்து உயிர்களும் சமம். பூணூல திறந்த பார்ப்பனியத்தை திறந்த அனைத்து உயிர்களும் சமங்கிற கருதுற ஒரு தமிழ் பார்ப்பனர். ஐயங்கார் பையன். நான் சொல்றேன், ஐயங்கார் யாரோ இந்துக்கள் கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, பார்ப்பனர்கள் யாரும் இந்துக்கள் கிடையாது, நாங்க தமிழர்கள்னு சொல்லிட்டாரு தோழர். இதுக்கப்புறம் இவங்க சாதிரி பிடிச்சிட்டா இருக்க போறாங்க. பாத்தீங்களா நீங்க? அது ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? நாங்க வந்து பார்ப்பனியம் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர் கிடையாது, தமிழ் பார்ப்பனர்கள் சொல்றாரு. அதாவது சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காத பார்ப்பனர்கள் சொல்றாரு. சரிடா, சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கல, சாதி ஏற்றத்தாழ்வு நீ பார்க்கல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இந்த பார்ப்பனர் பட்டம் தேவைப்படுது சொல்லு? சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கலன்ற அது சிம்பிளா பண்ணுறது. இங்க சாதி எதுக்கு பேசுறானா, சாதி பெருமை எதுக்கு பேசுறானா, இன்னொருத்தனை கீழா பாக்குற ஒரு மனநிலைக்கு தான் சாதி பாக்குறான். அப்ப நீ பார்ப்பனர் பெருமை பேச மாட்டேன், நான் பூணூல் போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல. சூப்பர். அப்புறம் என்னத்துக்குடா அப்புறம் வந்து பார்ப்பனர் அப்படின்னு சொல்ற? பிறப்பால் அனைவரையும் சமமா பார்க்கக்கூடிய பார்ப்பனர்னு சொல்றாரு அவரு. பிறப்பால் அனைவரும் சமமா பார்க்கக்கூடிய அந்த பார்ப்பனர் ஐடியா தூக்கி போடு. அது ஏன்ற மனுஷனாரு நீ? உனக்கு மனுஷன் மாதிரி தான் நீ தான். நீயும் வந்து 2 கை உள்ளவ 2 கால் உள்ளவன் தான். உனக்கு 4 கை 4 கால்லாம் இல்ல. மனுஷன் தான், மனுஷனா பாக்கணும். அப்புறம் பார்ப்பனார்னு பாக்குறேன். அவர் வந்து தனியா காமிச்சுக்கிறார், நான் பார்ப்பன கொடுத்துறது நான் தனியா வந்துட்டேன். பார்ப்பனாரும் நீ எடுத்தாவே அது உன் சாதி பெருமை தான், உன் சாதி திமிரு தான். நீ உன்னோட ஐடியாலஜி நோக்கி போற. நான் வந்து ஒரு ஆண்ட பரம்பரை அப்படி பேண்ட பரம்பரை ஒரு பெருமை பேசுறதுதான் அந்த சாதியை ஒழிய நான் வந்து ஏற்றத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா வந்து நான் பார்ப்பனர் தான் அப்படின்னு சொன்னாவே நீ பார்ப்பனர் சிந்தனையோட தான் நீ வாழணும். வேட்பாளர் வந்து சாதி பார்த்து தான் அவர் வந்து நிக்க வைக்கிறாரு. அது மயிலாப்பூர்லனால அவங்களோட மெஜாரிட்டி, அவங்க தான் நிறைய வரலாங்க. அப்ப அவங்க சமுதாயத்துல ஒரு நிக்க வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு ஏற்பட போறாங்க. அப்ப சீமான் வந்து தொடர்ந்து இப்படிதான் பண்றாரு. அது சாதி பார்த்து தான் அவரும் வேட்பாளர் நிக்க வைக்கிறான்றது எக்ஸ்போஸ் ஆகுது. இதுல எல்லா கட்சிகளும் அதான் தொடர் பண்றாங்க. எல்லாரும் பண்றாங்க. மாற்று வேணும் எல்லாம். சரி, ஓகே, எல்லா கட்சியும் அப்படி பண்றாங்க. அப்ப நான் மாற்று தானே. அப்ப மாற்றாடும் போது அப்ப நீ ஒரு சாதிய மனநிலை நிக்க தான் பண்ணணும். அப்ப நீயே சாதிப்பு தான் பண்ற. அப்ப